வணக்கம். பாண்டி ஸ்டார் சீரியலில் ராஜியோட அப்பாவும் சித்தப்பா கோயிலுக்கு வந்திருக்காங்க. ராஜி அவங்க மாமியார் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பூசாரி, உங்களோட பொண்ணு வந்திருக்காமா, நீ எதுக்காகம்மா அங்கே நிற்கிற, இந்த பக்கம் உங்கள் அப்பா பக்கம் வந்து நில்லுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் ராஜியோட அப்பா திட்டுறாரு. யாருக்கு யார் பொண்ணு, என் தங்கச்சி செத்து போயிட்டா, அதே மாதிரி என் பொண்ணு செத்து போயிட்டான்ட்டு. அதை கேட்டதும் பூசாரி உள்ளே போய்ட்றாரு. என்னென்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களோட பொண்ணு இந்த மாதிரி பேசுவீங்களான்ட்டு கேட்குறாங்க. யாருக்கு யார் பொண்ணு, நீ செத்து போயிட்டப்ப அவளும் செத்து போயிட்டா, நீ ஓடி போயிட்டு எங்களோட குடும்ப மானத்தை எப்படி நாசம் பண்ணியோ அதேமாதிரி நீ பண்ண வேலை தான் அவளும் பண்ணி வச்சுருக்கான்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க சின்ன தம்பி, அவங்க தம்பி வந்துட்டு சண்டை போடுறாரு. அவங்ககிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை நைட்டு மேலே யார் அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுன்னுட்டு, ஏன்னு நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பேச்சு கேட்டிருந்தாக்கா நல்லவன் சொல்லுவீங்க, உங்களுக்கு அவ்வளோதான பாசன்ட்டு கோமதி ஆதங்கப்பட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் ராஜி வாங்கத்தை நம்ம போயிடலான்றாங்க. அதுக்கு அவர் திட்டுறாரு. நீ எங்களோட குடும்ப மானத்தை ஏற்றுட்டு எங்களை சந்தி சிரிக்கி வச்சுட்டு போனி, அப்பயே உன்னை நான் கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை வெட்டி கொன்று இருக்கணும், அதை விட்டுட்டு நான் விட்டுட்டேன், அதனால் நீ வீட்டு எதிர்க்க வந்துட்டு எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கு மேலே அதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு அவர் திட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல பேசி ஆதங்கப்பட்டு தன்னதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல பாண்டியன் வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னுட்டு. ஒன்றும் இல்லைங்க, இங்கே கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு போகலான்ட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு போகிறாங்க சொல்லணுன்னு இவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு சொல்கிறாரு. அவங்களாம் ஒரு அறிவில்லாதவனுங்க, அவனுங்கிட்ட போய்ட்டு நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா, அதுக்காக அப்பா பொண்ணுன்னு இல்லாமல் போயிடுமா, விடு, அவனுங்க அப்படி பேசினா என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு அம்மா அப்பா இருக்கோம், நீ எதுவும் கவலைப்படாதமானிட்டு அதுக்காக பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை தான் இவ்வளோ வருஷமாக திட்டிகிட்டு இருந்தார், இப்போ இவ்வளோ செத்து போயிட்டான்னு வேறு சொல்கிறாருன்ட்டு. இவள் குழந்தையா இருக்கும்போது நான் கையில் எடுத்து கூட பார்த்தது கிடையாது, எதிரில் தான் தூரம் பார்த்துட்டு இருந்தோம், அப்படி இருந்தோம், அவர் அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாருன்ட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. கோமதி சரி விடு, அவங்கள பற்றி தான் தெரியுதில்ல, எனக்கு நேரம் வரட்டும் அப்போ பார்த்துக்கிறேன்ட்டு இவர் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு ஆட்டோவில் அனுப்பி வைக்கிறேன்ட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. கோமதி வீட்டுக்கு வந்துட்டு தங்கமயில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறமா, எல்லா வேலையும் நீயே எப்படி செய்வேன்ட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், மூத்த மருமகள் அந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும், நீங்கள் போய்ட்டு தின மேலே உட்காந்து ரோடை வேடிக்கை பார்த்துட்ருங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் சொன்னோன்னே அவங்க அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல சரவணன் வந்து நிற்காரு. என்ன சமையல் எல்லாருமே சேர்ந்து செய்வீங்க, இப்போ நீ மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள் நானே செய்கிறேனே, அத்தைக்கு கொஞ்ச நேரம் நின்னா கூட கால் வலிக்குது, மீனா வேலைக்கு போயிட்டு டயர்டாக வருவாங்க, அதனால் அவங்களால செய்ய முடியாது, ராஜ்யம் அரசியம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களால செய்ய முடியாது, அதனால என்ன நானே செய்கிறேன் எல்லா வேலையன்ட்டு, இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு இவரும் சொல்கிறாரு. அதெல்லாம் கூட செய்வீங்களா, நான் கூட சினிமாவில் பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆகிட்டு போகிற புருஷன் கொண்டாட்டிங்களா அவங்களுக்கு அந்தந்த இடத்துல போகிறதோ வரதோ எப்பவுமே ஒரே இடத்துல அப்படி எப்படியெல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் எங்கூட இருந்தீங்கன்னாக்கவே அதுவே எனக்கு போதும், இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீனா வராங்க. மீனா வரதை பார்த்து இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகிட்டு அவர் அப்படியே அச்சப்பட்டுட்டு விலகி நிற்கிறாரு. நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மாமா, நான் உதவி பண்ணலான்னு வந்தேன், சரிங்க மாமா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு மீனா வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அரசி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே எனக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க. மீனா வெளியில் வந்து உக்காந்துருக்காங்க. ராஜி கோயிலில் நடந்த விஷயங்களாம் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. நீ வருத்தப்படாத, எனக்கு உன்னோட நிலமை தான், அவங்க அந்த மாதிரிலாம் பேசினா அதுக்காக உறவு இல்லாமல் போயிடாது, எங்கள் அப்பா என்னை திட்டாத பேச்சு உங்கள் அப்பா திட்டாரு, விடு, நம்மளோட நிலமை இப்படித்தான்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்த ஒரு பையனோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்க, இப்போ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, பணம் ஜாஸ்தியாக வேணுமா, அப்படி கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா வேணான்னிட்டாரு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு வரதுனால ரொம்ப டயர்டாக இருப்பேன், அதனால் வேணான்னு சொல்லிட்டாரு, என்னம்மாடி செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ டியூஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களேன்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அந்த டியூஷனாவது மாமா எடுக்க விட்டுருக்கலான்ட்டு, மாமா என்னோட நல்லதுக்காக தாங்க சொல்லியிருக்காரு, அங்கே கோயிலில் நடந்த விஷயத்தில் எங்கள் அப்பா என்னை திட்டிட்டு போயிட்டாரு, நான் வருத்தத்தோடு இருந்தேன், மாமா தான் அங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எனக்கு ஆறுதலாக பேசினார், மாமா நம்ம மேலே கோவப்பட்டாலும் அவருக்கு நம்ம மேலே பாசம் இருக்குதுக்கான்ட்டு. ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், மாமா ஒரு நேரத்தில் கண்டிச்சாலும் இன்னொரு நேரத்தில் பாசமாக தான் இருக்காருன்ட்டு இவங்க ரெண்டு பேருமே பாண்டியனை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு கோமதி கேட்டு நெகிழ்ந்து போகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.